கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசி என்பர்களுக்கு வைகாசி மாதம் எப்படி அமைய போகுது? வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். 10ஆம் இடத்துல குருவும் அமர்ந்திருக்கார். உங்களுடைய ராசிநாதன் அந்த 10ஆம் இடத்திற்கு போகிறார் அப்படின்னும் பொழுது தொழில் ரீதியாக மாறுதல்கள் உண்டு. ரொம்ப நாளாக வேலை மாற்றிக்கணும், இல்லை வேறு ஒரு ஜானருக்குள்ளே நான் போகணும், இல்லை தொழில் வேலையை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த மாதத்தில் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதற்கான ஒத்துழைப்பு அப்படிங்கிறதும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிலையும் பெரியவர்களின் ஒத்துழைப்பு உண்டு. ஏதோ ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும், முக்கியமான காரியங்கள் செய்யணும், நீங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான அப்ரூவல் அப்படிங்கிறது வீட்லேயும் கிடைக்கும். உங்களுடைய வேலை செய்கிற இடத்துலையும் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிறைய பேருக்கு கைகூடி வரும். நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகிறது. ரொம்ப நாளாக ஒரு தடங்கலாயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தால் அதெல்லாம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு. சிம்மராசி அன்பர்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரயாணங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கணும். தனியாக வாகனங்கள் ஓட்டிகிட்டு போகிறத விட பொது வாகனங்களில் பிரயாணம் செய்வது அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு. யாரையும் எளிதில் நம்பி ஒரு விஷயத்தில் இறங்குவது அப்படிங்கிறத நீங்கள் செய்ய வேண்டாம். எதையுமே உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்துவிட்டு செய்வது நன்மையை தரும். ஒரு வீடு கட்டுறது, ஒரு நிலம் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு முறைக்கு இருமுறை இந்த டாக்குமெண்டேஷன் இந்த விஷயங்கள்லாம் சரிபார்த்து கொள்ளுங்க. சகோதர சகோதரிகள் வழியில் சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு வைகாசி மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 31ஆம் தேதி இரவு தொடங்கி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நள்ளிரவு வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது போகுது. இந்த நாட்களில் முக்கிய காரியங்களை நீங்கள் தவிர்க்கலாம். இதை தவிர்க்க முடியாமல் சில காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது, பிரயாணங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா விநாயகரை வழிபடுங்க, சூரக்காய் விடுங்க, குலதெய்வத்தை வேண்டிட்டு அன்றைக்கி அந்த காரியங்களை செய்து பாருங்கள். மொத்தத்தில் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது சிம்மராசி என்பர்கள் வாகனங்கள் ஓட்டும் பொழுதும் பிரயாணங்கள் பண்ணும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.